ஆபரேஷன் முடிந்து 3 நாட்கள் ஆன நிலையில் மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். இதற்கு பாஜகவினர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மே 2ஆம் தேதியன்று உளுந்தூர்பேட்டை அருகே மற்றொரு கார் தனது கார் மேல மோதி விபத்து ஏற்படுத்தினார்கள். அவர் வேணுமென்று என்னை கொல்வதற்காக முயற்சி செய்தார் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த கார்ல வந்தவங்க வந்து தொப்பி தாடி எல்லாம் வைத்திருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் வந்து ஒரு புகாரை கொடுத்தார் மதுரை ஆதீனம் தரப்பிலிருந்து. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கூற்றுக்கள் வந்து உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி துறை தரப்பில் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து வேண்டுமென்றே வந்து இது போன்ற ஒரு தவறான செய்திகளை பரப்பி அதாவது அடுத்த மதத்தில் ஒரு மத மோதல்களை தூண்டும் விதமாக இவர் நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கும் இவர் மேல பதியப்பட்டது. அந்த வழக்கு வந்து ராஜேந்திரன் வழக்கறிஞர் ராஜேந்திரன்கிற ஒரு பேர்ல அந்த வழக்கு வந்து பதியப்பட்டது. அப்ப அதன் பேர்ல அவர் வந்து மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு முன்ஜாமீன் விண்ணப்பித்திருந்தார். அவருக்கு கோர்ட் முன்ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஆனா கண்டிஷன் பெயில் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவர் விசாரணைக்கலாம் அப்படின்னு போலீசாருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் வந்து வயதானவர், ஆதீனம் என்பதால அவர் நேர்ல சென்று விசாரணை பண்ணுங்க, அவர் விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில காவல்துறையினர் நேற்று அங்க ஆதீனத்தை நேரில் சென்று விசாரிக்க சென்றுள்ளார்கள். ஆனா என்னன்னா, அவருக்கு இப்பொழுதுதான் ஆபரேஷன் ஆகி அவர் மருத்துவமனையில திரும்பி வந்திருக்கிறார். 3 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அவர் படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்துல வந்து இப்ப அவரிடம் போய் ஒரு 40 கேள்விகளை கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவர் கூட யாரும் இருக்கக்கூடாது, அவர் உதவிக்கு கூட இருக்கக்கூடிய உதவியாளர்கள் கூட அருகில் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில தான் இருக்கணும், அவருக்கு யார் லாயரோ அவங்களும் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வெளியில அனுப்பிவிட்டதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆவணத்தை எடுத்து தர்றது கூட அவருக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இதற்கு வந்து பாஜக வந்து ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான அரசு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு கேஸில் வந்து ஜவாஹர்லா வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறார். என்ன கேஸ் அப்படின்னா, கோயம்புத்தூரில் உள்ள போலீஸ்காரர் செல்வராஜ் அவர்களை வந்து துலுக்க பயங்கரவாதிகள் கொல்றாங்க. கொன்ன உடனே ஒரு கலவரம் வருது. அந்த கலவரத்தை வைத்து வெளிநாடுகளில் வந்து காசு வசூல் பண்ணார். அதுக்காக வேண்டி ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வயலேஷனுக்காக வேண்டி ஒரு கேஸ், அதில் குற்றவாளி என்று அவர் அறிவிக்கப்படுகிறார். அறிவிக்கப்படும் போது நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க, இது ரம்சான் மாதம், அதனால அது நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி? ரம்ஜான் மாதம். யார் அவரு? கன்விக்டட் இஸ் நாட் அன் அக்யூஸ்ட், ஹி இஸ் அ கன்விக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஹி இஸ் அன் அக்யூஸ்ட், ஹி இஸ் நாட் அ கன்விக்ட். ஆனா அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவரை போய் வந்து விசாரணை நடத்துறாங்களாம். என்ன ஒரு கொடுமை பாருங்க. ஒரு கன்விக்ட் ரம்சான் நோன்பு இருந்தாச்சுன்னா அது வந்து பிரச்சனை இல்லையா, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இங்க ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அப்போ இந்த மனிதாபிமானம் என்பதை விட உங்களுக்கு ரம்சான் தான் முக்கியம். அப்போ இந்த நடவடிக்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, 40 கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்காங்க. சரி, ஒரு ஆள் உடம்பு சரியில்லாத நேரத்தில் கேட்கறது கஷ்டம். ஏன் அப்போ இந்த வேகத்தை? ஒரு ஆள் வந்து ஜெயிலுக்கு போன உடனே அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு கூட்டிட்டு வந்து கட்டினேல செந்தில் பாலாஜி, ஜெயிலில் அம்பிட்டு வசதிகளும் பண்ணி கொடுத்தீங்களே, அப்போ அவருக்கு ஓடுறது ரத்தம், இவருக்கு ஓடுறது தக்காளி சட்னியா? அவருக்கு கோர்ட்டே கூட நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து. ஆமா, கோர்ட் எப்படி? கோர்ட் டாஸ் வேற போட்டுது. உனக்கு மந்திரி பதவி வேண்டுமா, இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போறியா? உடனே அவர் முடிவு பண்ணார், நான் ரிசைன் பண்றேன். இந்த நாட்டோட இதை பாருங்களேன். கோர்ட்டு கேட்கறது, உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும், நீ சூஸ் பண்ணு. இல்லை, இங்க ஒரு ஆள் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்க, அப்படி அங்க வந்து ஒரு டாக்டர் உடனே பார்த்து இவருக்கு இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாது, அவருக்கு பெயில் கிடைக்கணுமா. அந்த பெயில் கிடைக்கிறதுக்காக, ஆனால் அதையும் மீறி மேலே வந்து கொஞ்ச நாள் இழுத்து விட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ இவ்வளவு தூரம் காவல்துறை வந்து வேலையை செய்த காவல்துறை எப்படி இவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய போறது இல்லை. இப்போ எப்படியானாலும் அவர் வந்து வந்துட போறாரு. அவருக்கு சொந்தமா காவேரி ஆஸ்பத்திரி இல்லை, அவருக்கு சொந்தமா ராஜாஜி வேற என்ன நம்ம ஓமந்தூரார் மாளிகையில் இருக்கிற ஆஸ்பத்திரி இல்லை, அவர் மந்திரியும் இல்லை. ஏன்னா இவரு தான் மந்திரியாகவே இருந்தாரு, இலாக்கா இல்லாத மந்திரியாகவே இருந்தாரு பலகாலம். ஸோ அப்ப இது எதுவும் அவருக்கு இல்லை. சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு விசாரிக்கிறதுல என்ன கஷ்டம்? சரி, அவரு கூட யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் ஆர்டர்ல சொல்லித்தான் நீங்க விசாரிக்கும் போது, எப்படிப்பட்ட குற்றவாளிகள் இருக்கும் போது அவங்க கூட ஒரு கவுன்சில் இருக்கலாம்னு எல்லாம் கோர்ட்ல ஆர்டரே வாங்குறீங்களே.
இந்த அப்படிப்பட்ட ஹீனியஸ் கிரைமா இவர் செய்தது. அப்ப இது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். என்ன இதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பல துலுக்கம் வந்து இப்போ திமுக கொஞ்சம் பலவீனமா இருக்குங்கிறதுனால அப்பப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில பார், நான் சாமியாரை கூட நான் வந்து படுத்திட்டேன் பார், நான் தான் உனக்கு ஆதரவான அரசு. அப்போ இந்த நாட்டில் எப்படின்னா துலுக்கனுக்கோ இல்லை வேற ஏதாவது சமுதாயத்துக்கு திருமாவளவனுக்கோ அவங்களுக்கு ஆதரவான அரசுன்னு காட்டணும்னா என்ன பண்ணணும்னா வேற ஒரு சமுதாயத்தை கஷ்டப்படுத்தணும். உங்கால் 10 பேரை படிக்க வச்சேன்னு, எங்கால் குண்டு வச்சவனு வெளியில விடு, அப்பதான் நான் உனக்கு ஆதரவு. உனக்கு வந்து இந்த பாரு இந்த உடம்பு சரியில்லாத பேர் என்ன மெடிக்ளைம் பாலிசி உனக்கு போட்டு கொடுத்தேனே, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன்னை நான் படிக்கிறதுக்கு உனக்கு உதவி பண்ணேனே, ஓட்டு போட மாட்டேன். ஆனா என் பயங்கரவாதி குண்டு வச்சு அவனை விழு, நான் விழு. அப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள கோரிக்கைகளே வித்தியாசமாக இருக்கு. இப்ப கிறிஸ்தவ மதத்தை எதிர்பார்க்கலாம், ஹிந்து மதத்துல இருக்க 4 பேரும் உள்ள போட்டான்னா அப்பா இது நமக்கு ஆதரவான அரசு. இன்னொரு மெசேஜ் இந்த இதுல இருந்து இவங்க கன்வே பண்றது என்ன அப்படின்னா, எந்த சாமியார்களும் புரிஞ்சுங்க, வர்ற எலெக்ஷன் வரப்போகுது, ஹிந்துக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமையை பத்தி ஒரு வய நீ பேசிடக்கூடாது. இவரே நாங்க இப்படி பண்ணிவிட்டோம், யாரு வேணாலும் நாங்கள் செய்வோம். இது அடுத்த ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஆதீனங்கக்கூடிய இடத்துக்கு நான் இன்னைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பீடம். ஆனா மத்தியில மோடி ஆட்சி, கீழே ஸ்டாலின் ஆட்சி தான் வேணும்னு பேசியவர் நம்ம ஆதீனம் அவர்கள். நிச்சயமாக இந்த தர்மம் வந்து என்னைக்குமே கொஞ்சம் மோசமானது. நம்ம சின்ன அளவுல இருக்கக்கூடிய ஆள் தப்பு பண்ணா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கும். பெரிய இடங்கள்ல போய் நம்ம தப்பு பண்ணோம்னா அதுக்குள்ள தண்டனை பலமா இருக்கும். இத ஆதீனம் அவர்களும் புரிஞ்சுப்பாங்க. வேற பல ஆதீனங்களும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு வர்றாங்க, அவங்களும் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்த உலகத்துல இருக்க போறதுன்னு அடுத்த 30 வருஷம் இருப்பாங்க, 40 வருஷம் இருக்கும். ஆனா இந்த உலகத்துக்கு பல இன்னும் கோடி வருஷங்கள் இருக்க போகுது. ஆனா இந்த உலகம் உருவாவதற்கு காரணமான பல காரணிகள் இருக்கு. அதுக்கு என்னென்ன எவ்வளவோ கோடி வருஷங்கள். இது அவ்வளவுமே ஒண்ணுக்கு கட்டுப்பட்டிருக்கு. அது எதுக்குன்னா தர்மத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. அந்த அவ்வளவு பெரிய தர்மத்துக்கு இந்த 30-40 வருஷம் இருக்கக்கூடிய நம்ம அதை வச்சு விளையாடினோம் அப்படின்னா அதோட விளையாட்டை நம்மளால தாங்க முடியாது. ஆதீனங்கள் இல்ல மடங்கள் இல்ல ஜீயர் ஸ்தாபனங்கள், இவங்க எல்லாத்தோட பர்பஸே என்னன்னா தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். ஸோ நான் எப்படி இந்த ஹெச்ஆர்என்சி விஷயத்துல வந்து இந்த என்டோமெண்ட் எந்த பர்பஸுக்காக வச்சிருக்கோ அதுக்கு தான் அந்த பணத்தை செலவு பண்ணணும்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த என்டோமெண்ட் ஒரு விதத்துல மடம் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது? சைவத்தை வளர்க்கணும், சைவத்தை பாதுகாக்கணும், சைவத்துக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களை தடுக்கணும், சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும். இதுக்கு தான். அது மடங்களானாலும் சரி, அது ஆதீனங்களானாலும் சரி, எல்லாம் இதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. ஆனா இதுக்கு விரோதமான விஷயங்கள், ஆனா அது என்னை பாதுகாப்பதற்கு நான் காம்ப்ரமைஸ் பண்றேன்னு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போனோம்னா அந்த இடத்துல நான் இருக்கிறதுக்குள்ள தகுதியை இழந்துடுறேன். கரெக்டா? நான் ஒரு டிரைவரா இருக்கேன், நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு தூக்கம் வருது, தப்பு இல்லை. ஆனா நான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு நான் தூங்கக்கூடாது இல்லை, எனக்கு பாதிப்பு. என்னை நம்பி என் வண்டியில உட்காந்து இருக்கிறவனுக்கு பாதிப்பு, நான் யார் மேல மோதுறேனோ அவனுக்கு பாதிப்பு, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா பாதிப்பாயிடுறது இல்லை. எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வருதுன்னா நான் ஒன்றும் வண்டியை ஒதுக்கி விட்டுக்கிட்டு நான் எங்கேயாவது சைடில் போய் தூங்கிக்கிட்டு நான் நல்லபடியா வந்ததுக்கப்புறம் நான் வண்டி எடுக்கணும். கரெக்டா? கண்டிப்பாக. என்னோட லிமிட்டேஷனை நான் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எனக்கு மேல் ஒரு நம்பிக்கை என்பது அந்த மாதிரியான இடத்தில் இருப்பவர்களுக்குள்ள செயல்பாடு அந்த மாதிரி இருக்கணும். சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆதீனங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்மீக ஆட்சின்னு சொல்றது, அதுக்கப்புறம் மாணிக்க வாசக பெருமான் பாடினதுல கருணாநிதினு வரக்கூடிய வார்த்தையை வந்து ஸ்டாலினை வச்சுக்கிட்டு பாடுறது, பெரிய பாரம்பரியம் இருக்கிற மடத்துல இருக்கிறவங்க அவங்களே வாசல்ல வந்து ஸ்டாலினை வரவேற்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யற தப்புங்கிறது இல்லை. நம்ம அவ்வளவு பெரிய ஒரு பீடத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாவச் செயல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முற்பகல் செய்யும் இதெல்லாம் நான் பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்தா நம்மளே இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் மாயை கண்ணை மறைக்கும் போது இந்த மாதிரியான தவறுகள் வரும். சிவபெருமானையே நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த மாயையெல்லாம் விலகணும்னு பிரார்த்திப்போம்.